ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா மடிப்பாக்கம் வந்திருக்குங்க. மடிப்பாக்கத்தில் ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மடிப்பாக்கம் ராஜலட்சுமி நகர். அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காமிக்கிற பிறகு இதுதான் இந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடு நார்த் ஈஸ்ட்டு கார்னர் வீடு. ரோடு வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கேட்டு வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. 2 காரு பெரிய காரு தாராளமாக நீங்கள் நிறுத்தலாம். இந்த மெயின் டோரே பாருங்கள். மெயின் டோர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேக்குட்டில் பண்ணது. டபுள் டோர் வந்து ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஹாலில் நம்ம இருக்கோம். இந்த ஹால் வந்து எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். தர கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடுலர் கிச்சன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் இருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு அங்கே ஒரு டோர் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இங்கே இந்த ஹாலில் இருந்து பக்கத்துலேயே வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. அதையும் போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து சின்ன பசங்களும் குளிக்கலாம், பெரியவங்களும் குளிக்கலாம். அந்த அளவுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு சுற்றியுமே இடம்லாம் விட்டு நல்லாவே தான் ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பில்டர் கட்டி சேல் பண்ணல. இது சொந்த தேவைக்காக இவங்களே கட்டினதுனால ஒரு விஷயமும் உங்களுக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக மணலும் செங்கலும் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் சீலிங்கை எடுத்துக்கிட்டால் கூட சீலிங்கில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது ஹால் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இது வந்து கீழே இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமை பாருங்கள், அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இந்த பாத்ரூமில் டோர் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவுமே வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து பியூசி டோரு அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணல. எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் அப்படின்னாக்கா பிவிசி டோரோ இல்லை நார்மல் பிளைவுட்டோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல. நல்ல ஒரு வுட் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹால்லே உங்களுக்கு சின்னதாக ஒரு மீன் தொட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு மீன் வளர்க்க விருப்பம் இருந்தால் நம்ம மீன் வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீழவே வந்து பூஜை ரூம் இருக்குது. அந்த பூஜை ரூமையும் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துடலாம். இதுதான் அந்த பூஜை ரூம். பூஜை ரூமே ஒரு சின்ன பெட்ரூம் அளவுக்கு இருக்குது. இந்த பூஜை ரூமில் கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, கீழே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். மேலே வந்து 4 பெட்ரூம், ஒரு மினி தேட்டர், இது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான வசதி இந்த வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ரோடு வசதியெல்லாம் என்ன, எதெல்லாம் உங்களுக்கு கிட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் மடிப்பாக்கம் ராம்நகர் சவுத் எக்ஸ்டென்ஷன் வரும். அங்கே போனோம் அப்படின்னாக்கா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே ஒரு 700 மீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா மடிப்பாக்கம் டிப்போ வரும். அங்கே போனால் ட்வின்ஸ் ஸ்கூல் இருக்குது. அதுக்கடுத்து மடிப்பாக்கம் ராம்நகர் போனோம் அப்படின்னாக்கா நாராயணா ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்கூல் எல்லாமே இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ஸ்கூல் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணலாம், ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா நிறைய ஸ்கூல் வசதி இந்த சைட்டை சுற்றி இருக்குது. அதுக்கடுத்து நம்ம காலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து பல்லாவரம் போனோம் அப்படின்னாக்கா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. நம்ம இந்த வீட்டிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் அளவுக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா பாலாஜி டென்டல் காலேஜ், ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து அப்படியே பள்ளிக்கரணை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த மாதிரி காலேஜ் வசதியும் உங்களுக்கு சைட்டை சுற்றி நிறையவே இருக்குது. அடுத்தது நம்ம இந்த வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீட்டிலேருந்து 600 மீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா மடிப்பாக்கம் பஸ் டிப்போ வந்துடுங்க நமக்கு. அடுத்து சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழ்கட்டளை பஸ் டிப்போ வந்துடுங்க நமக்கு. அடுத்தது சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா காமாட்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் வருங்க. நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த 200 அடி ரோட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா ஏரியாவுக்கும் நமக்கு ரோடு கனெக்டட் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பல்லாவரம் போயிட்டு தாம்பரம் போய்க்கலாம், அங்கேருந்து துறைப்பாக்கம் போயிட்டு ஈசிஆர் போய்க்கலாம், அந்த இடத்துல இருந்து பள்ளிக்கரணை மேடவாக்கம் அந்த சைடு போய்க்கலாம், அதே இடத்துல இருந்து வேளச்சேரி போகலாம். உங்களுக்கு கனெக்டட் ரோடு அங்கேருந்து எல்லா ஏரியாவுக்கும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் சைட்லேருந்து ராம்நகர் வழியாக வேளச்சேரி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன வசதியெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் மேலே 2 பெட்ரூம் சுற்றி பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம வந்துட்டு நான் மினி தேட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூம்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். மேலே பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. எல்லாமே டிசைனிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
இந்த ரூம் கம்ப்ளீட்டாக ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம். அதனால் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படம் பார்க்கலாம். இந்த ரூம்குள்ளே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு உட்காந்து படம் பார்க்கலாம். அடுத்தது பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இந்த பெட்ரூம் இல்லாமல் மொட்டை மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அது வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் நேராக சைட்டை பார்க்க வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம். இது பெட்ரூம் கிடையாது, இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அதுதான் பெட்ரூம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் கம்ப்ளீட்டாக கபோர்டு எல்லாமே ஹுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு பால்கனி இருக்குது. மேலே இருக்க 3 பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு பால்கனி இருக்கும். ஒரு பெட்ரூம் பால்கனி மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், அதையுமே நீங்கள் நேராக வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரூமில் இருக்க பால்கனி நம்ம பார்க்கலாம். இந்த பால்கனி வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. நம்ம ஒரு 4 சேர் போட்டு உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாகவே இருக்குது. பால்கனியில் இருக்க சேஃப்டி கிரில் கூட ஹுட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இந்த வீட்டோடைய பில்டப் ஏரியா, வீட்டோடைய லேண்ட் ஏரியா, இது எல்லாத்தையும் இப்போ சொல்கிறேன். லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 40 அடிங்க, லென்த்து 63 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 2540 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா மட்டும். இந்த வீட்டோடைய டோட்டல் பில்டப் ஏரியா நீச்சல் குளம், செப்டி டேங்க், சம்பு, மொட்டை மாடியில் இருக்க கெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே சேர்த்து 5500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இந்த வீட்டோடைய ரூம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே வந்து ஒரு ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு பூஜை ரூம் இருக்குது. அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னாக்கா 3 பெட்ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், ஒரு மினி தேட்டர். அப்படியே மேலே செகண்ட் ஃப்ளோர் போனாக்கா அங்கே வந்து ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு ரூம் இருக்குது. இந்த வீட்டோட வாசப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ரோடு 24 அடி ரோடு, நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ரோடு 30 அடி ரோடு. 3 பேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது, போர் இருக்குது. இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்ரு ரொம்ப நல்லாவே இருக்கும், உப்பு தண்ணி கண்டிப்பாக கிடையாது. இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதே மாதிரி தண்ணி நிற்கவே நிற்காது, இந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வராது. இந்த பில்டிங் 10 வருஷம் ஓல்டு பில்டிங். இதோடைய ரேட்டு 3,60,00,000 ரூபாய், நெகோசியேஷன் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீட்டை சுற்றி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீடோ நிலமோ எதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.